அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் டி நடராஜன் அவர்களை எதிர்வரும் IPL 2026 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா அல்லது நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெற்ற மெகா ஏலத்திலே இந்த டி நடராஜன் அவர்களை 10,75,00,000 ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகை ஒன்றுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் பெற்றிருந்தார்கள். இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் மிகப்பெரிய தொகை கொடுத்து இந்த டி நடராஜன் அவர்களை பெற்றிருந்த போதிலும் நடைபெற்று முடிந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் மட்டுமே பயன்படுத்தியிருந்தார்கள். அதிலே ஒரு போட்டியிலே மிகச்சிறந்த பந்துவீச்சு பெறுவெற்றுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் இறுதியாக விளையாடிய போட்டியிலே மிக மோசமான பந்துவீச்சு பெறுவெற்றுகளை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ஏனைய போட்டிகளுக்காக இந்த டி நடராஜன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களும் மிகச்சிறந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களும் இருப்பதன் அடிப்படையில் இந்த டி நடராஜன் அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று பார்க்கின்ற வழியிலே மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருப்பதோடு இவருடைய ஒப்பந்த தொகையானது 10,75,00,000 ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகை ஒன்றாக காணப்பட்டது. எனவே இவரை ஏலத்துக்கு முன்பாக வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 10,75,00,000 ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகை ஒன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையிலே தான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் டி நடராஜன் அவர்களை ஏலத்துக்கு முன்பாக வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். ஏலத்திலே மீளவும் இந்த டி நடராஜன் அவர்களை எவ்வாறு பார்த்தாலும் 5 கோடி ரூபாய்க்கு உட்பட்ட தொகைக்கு மீளவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த டி நடராஜன் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதை விட வெளியேற்றிக் கொள்வதுதான் ஒரு சிறந்த முடிவு என்கின்ற நிலைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.